வம்சமடா தன்னான நானே அவ கருவிலேய வீரனடா தன்னான நானே காராள வம்சமடா தன்னான நானே அவ கருவிலேய வீரனடா தன்னான நானே சின்னமலை வீரன் சின்னமலை பேரை சொன்ன தன்னான நானே அரசியலுக்குடா அங்கமெல்லாம் தன்னான நானே பார்த்ததுமே அருந்துடுச்சி வெள்ளக்காரன் ஈர கொல்ல சங்ககிரி மாமலையில் சிங்கத்தல சாயவர பொங்கு பூமி பரங்கியரின் குரல் வளைய நெரிச்சதடா வாழ்ந்த பூமி ஓடானல எங்க வானமடா சின்னமலை கடைசி வர ஓயவில்லை அவன் பழனிமலை சேருவர ஜெயிச்சான் அட காலமெல்லாம் நிலைச்சான் தெய்வமாக என்றும் நம் மனசுல இருக்கா சின்னமலை மலை சின்னமலை பேரை சொன்னாதன்னால நானே அரசியலுக்கு அங்கமெல்லாம் தன்னான நானே அந்த மாவீர கதைய கேளு தன்னான நானே அது கொங்கு நாட்டு வீரன் சொல்லும் தன்னான நானே காராள வம்சமடா தன்னான நானே அவன் கருவிலேய வீரனடா தன்னான நானே காராள வம்சமடா தன்னான நானே அவன் கருவிலேய வீரனடா தன்னான நானே சின்னமலை மலை சின்னமலை பேரை சொன்னாதல்லான நானே அரசியலுக்குடா அங்கமெல்லாம் தன்னான நானே தமிழகத்தினுடைய ஆட்சியை பிடிப்போம் என்று நான் பேச வரவில்லை. ஆனால் தமிழகத்திலே யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை கை காட்டுபவர்கள் கொங்கு நாட்டு மக்களாக இருக்க வேண்டும். அந்த மாற்றத்தை கொண்டு வர சக்தியும் தகுதியும் படைத்த தீரன் சின்னமலையினுடைய வீர வாரிசுகளே, இந்த கொங்கு நாட்டின் வளர்ச்சிக்காக நம்மோடு அணிவகுத்திருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மாநாடு கலாச்சாரம் காக்கின்ற மாநாடு. கலாச்சாரம் காக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை இங்கு இருப்பவர்கள் எல்லோருமே பேசி சென்றிருக்கிறார்கள். கலாச்சாரத்தை காப்பாற்றினால் போதுமா? தொழிலை காப்பாற்ற வேண்டாமா? கல்வி வேண்டாமா?
என்று கேட்பவர்கள் இருப்பார்கள். கலாச்சாரத்தை காப்பாற்றினால்தான் நம்முடைய எதிர்கால சமுதாயம் ஒழுக்கமாக வளரும் என்று சொன்னால் அதனுடைய நியாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பெத்த பொன்னையும் பையனையும் சரியாக வளர்க்காமல் ஒழுக்கக்கேடாக வளர்த்துவிட்டு சொத்து உனக்கு ஒரு கேடா? நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எதற்காக வாழ வேண்டும்? நம்முடைய குழந்தைகளை ஒழுக்க சீலர்களாக வளர்ப்பதற்கு, நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கொச்சைப்படுத்துபவர்கள் இருப்பார்கள். 60-70 ஆண்டுகளாக கடவுள் இல்லை என்று சொன்னான். நம்முடைய நல்ல பழக்கங்களை மூட பழக்கங்கள் என்று கொச்சைப்படுத்தினான். நம்முடைய பண்பாடுகளை, கலாச்சாரத்தை அழிப்பதற்காக தொடர்ந்த முயற்சி. அதை நியாயம் என்று பேசுகின்ற மக்களும் இருக்கிறார்கள். 70 ஆண்டுகளுக்கு முன்னால் கையிலே உளியை எடுத்தான். கலாச்சாரம் என்ற அந்த மலையை உடைப்பதற்காக கையிலே உளியை வைத்து கலாச்சாரம் என்ற மலையை உடைத்து சிற்பங்களை செதுக்குவோம் என்று சொன்னான். நாமும் நம்பினோம். அந்த மலையிலிருந்து சிற்பத்தை உருவாக்குவதற்காகத்தான் கையிலே உளி எடுத்து உடைக்கிறார்கள் என்று நினைத்தோம். ஆனால் மலையிலே உடைத்த கற்களை கொண்டு தன் சொந்த வீட்டை கட்டிக்கொண்டான். தூள் தூளாக மலையை தூள் தூளாக உடைத்து சிதறடித்தான். இன்றைக்கு கலாச்சாரம் காப்போம் மாநாடுகளை போட்டு உடைத்த துகள்களை, அந்த துண்டுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து மீண்டும் மலையாக உருவாக்குகின்ற அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம். 18 வயதாகிவிட்டால் ஆண்களும் பெண்களும் தாய் தந்தையருடைய பேச்சை கேட்கக்கூடாது என்று சொன்னார்கள். இந்த கோயம்புத்தூருடைய சுவர்களில் பட்டை தீட்டி வைத்தார்கள். உனக்கு 18 வயசு ஆயிடுச்சா, உன் அப்பா அம்மா பேச்சை கேட்காதே. இன்னைக்கு அதே ஆளு புலம்புறா, தமிழ்நாட்டில் கலாச்சாரம் கெட்டு போச்சு, பள்ளி மாணவர்கள் குடிக்கிறார்கள், பெண்கள் சரி சமமாக குடிக்கிறார்கள் என்று. டேய், கலாச்சாரத்தை கெடுத்தவனே நீதாண்டா. தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்க வேண்டாம் என்று சொன்னவனே நீதானே. குடிக்கின்ற குழந்தைகளை திருத்துவது யார்? நீயா? தாயும் தகப்பனும் இல்லையா? அந்த தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்கக்கூடாது என்று பரப்புரை செய்தார்கள். எந்தெந்த விதத்திலே கலாச்சாரத்தை கெடுக்கின்ற முயற்சியை செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். பல திட்டங்களும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம், ஆனால் நடந்ததாக இல்லை. இந்த ஆட்சி அந்த ஆட்சி என்று அல்ல. நான் முட்டுக்கல்லை சொன்னேன் என்று சொன்னால் அதை பார்க்கும் போது வேதனையாக இருக்கின்றது. எத்தனை ஆண்டுகளுக்கு எங்களை ஏமாற்றுவீர்கள்? ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்குறுதியாக கொடுக்கப்படுகிற திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதா? அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுக்கவில்லையா? ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுக்கவில்லையா? அப்படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் என்ன ஆச்சு? இதையெல்லாம் கேட்பதற்கு ஒரு இயக்கமாக வந்தால் நான் பிரிவினை பேசுகிறேன் என்று முத்திரை குத்துவார்கள். இந்த திட்டங்களை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கொங்கு நாடு மக்கள் அத்துணை பேரும் ஒற்றுமைப்பட வேண்டும், கேட்க வேண்டும். தொலைக்காட்சியில எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க. வார வாரம் விவசாயிகள் கலெக்டர் முன்னாடி
குறைகளை சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாரமும் அதே தான் சொல்லுவாங்க. தண்ணி வேணும், வனவிலங்கிலிருந்து எங்களை காப்பாத்துங்க. நேத்து பார்த்தா விவசாயி ஒரு பிணமாக நடிக்கின்றான் கலெக்டர் முன்னாடி. ஆனால் இந்த விவசாயிகள் அத்தனை பேருக்கும் நான் கேட்கின்ற கேள்வி, இப்படியே கலெக்டர் கிட்டையும் அரசியல்வாதி கிட்டையும் கேட்டு கேட்டு எத்தனை காலத்திற்கு அமைதியாக இருப்பீர்கள்? எத்தனை காலத்துக்கு ஏமாந்து கொண்டே இருப்பீர்கள்? யோசித்து பாருங்கள். ரோஷமே வரலையா? கோபமே வரலையா? அதுக்கு அடுத்த கட்டம் என்ன? நாராயணசாமி நாயுடு தலைமையிலே விவசாயிகள் ஒற்றுமைப்பட்டதை போல ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்க வேண்டிய அந்த காலம் வந்தால் விவசாயிகள் காப்பாற்றப்படுவார்கள். அப்படிப்பட்ட அந்த புரட்சிக்கு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி முழுமையாக துணை நிற்கும், அதை முன்னின்று நடத்தும் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தமிழகத்தில் எவ்வளவோ தியாகங்கள். ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு இந்து எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்து அந்த இந்து எதிர்ப்பு போராட்டத்திலே உயிர் நீத்தவர்களுக்கு தியாகிகள் என்று பாராட்டு செய்து அந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இன்னொரு கட்சி தங்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக மரம் வெட்டி உயிரிழந்தவர்களை அந்த தினத்தை தியாக தினமாக கொண்டாடுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு கட்சியும் அவர்கள் கட்சி வளர்ச்சிக்கு உதவிய ஏதாவது ஒன்றை வைத்து தியாக தினத்தை கொண்டாடுகிறார்கள். ஆனால் மின்சார கட்டணத்தை ஒரு பைசா ஏற்றி விட்டார்கள் என்று போராடினானே விவசாயி, மாண்டு போனானே. பெருமாநல்லூரிலே மாண்டு போனான், உடுமலைப்பேட்டையிலே மாண்டு போனான், பெத்தநாயக்கம்பாளையத்திலே மாண்டு போனான், பல்லடத்திலே ஐயம்பாளையத்திலே மாண்டு போனான், வேலசந்தூரிலே மாண்டு போனான். எத்தனை பேர் இன்றைக்கு அந்த மின்சாரம் இலவசமாக கொடுக்கப்படுகிறது? ஒரு பைசா மின்சாரம் உயர்ந்தது என்று போராடி உயிரை நீத்த விவசாயிகள் அந்த தியாகத்தை எவனாவது மதித்தானா? அவனவன் கட்சி வளர்வதற்கு ஆட்சிக்கு வருவதற்கு உதவியாக இருந்தவர்களுடைய தினத்தை தியாக தினமாக கொண்டாடுபவர்கள் விவசாயிகளுடைய இந்த தியாகத்தை மதித்து இன்றைக்கு விவசாயிகளுக்கு அந்த தியாக தினத்தை நினைவு கூர்வது விவசாயிகளோடு சேர்ந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மட்டும்தான் என்பதை என்னால் அடித்து சொல்ல முடியும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 19ஆம் தேதி, ஜூலை 4ஆம் தேதி தொடர்ந்து அந்த உயிர் நீத்த விவசாயிகளுக்கு நாம் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த குடும்பங்களுடைய நிலை என்ன? அந்த தியாக தினத்திலே அந்த குடும்பங்களை பார்க்கும் பொழுது இறந்த அந்த மாரப்ப கவுண்டர் இறக்காமல் இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய குழந்தைகளுடைய நிலைமை இன்றைக்கு வேறு. ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை, அதை எந்த ஒரு அரசாங்கமும் கவலைப்படாமல் இருக்கிறார்கள். இந்த மாநாட்டின் மூலமாக கலாச்சாரத்தை, இந்த நாட்டினுடைய பாரம்பரியத்தை, கொங்கு நாட்டினுடைய தியாகத்தை, ஏனென்றால் அந்த விவசாயிகள் போராட்டத்திலே காவல்துறையினுடைய துப்பாக்கிக்கு சட்டையை கலட்டி நெஞ்சை நிமிர்த்து நின்றவன் கொங்கு நாட்டுக்காரன் என்பதை யாரும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட அவர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து நிவாரணம் வேண்டும், தியாகி அங்கீகாரம் வேண்டும். கேட்பதிலே என்ன தவறு இருக்கிறது? விவசாயிகள் கிளர்ந்தெழுந்து கேட்க வேண்டும். அஞ்சலி செலுத்தினால் போதாது.
இன்றைக்கு அரசாங்கத்திலே எத்தனையோ விஷயங்களுக்கு நிவாரணம் கொடுக்கிறார்கள், எத்தனையோ விஷயங்களுக்கு நிதி உதவியை செய்கிறார்கள். ஏன் உயிரை மாய்த்துக் கொண்ட இந்த தியாகிகளுக்கு, அந்த குடும்பங்களை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் உதவக்கூடாதா? உயிரை விற்றவர்களுடைய குடும்பங்களை அரசு காப்பாற்ற வேண்டும் என்று இந்த மாநாட்டின் மூலமாக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எவ்வளவு கோரிக்கைகள், நீர்ப்பாசன திட்டங்கள் மட்டும்தானா? சத்துணவிலே பாலை கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றோம், சத்துணவிலே தேங்காய் கீற்றை கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றோம், கரும்பிலிருந்து எத்தனால் தயாரிக்க வேண்டும் என்று கேட்கின்றோம், தென்னையிலிருந்து கல்லை இறக்குவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்ற நாம் ஏமாந்து கொண்டே இருக்கின்றோம். ஏமாத்துறவன் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான், ஏமாறுறவங்க ஏமாறிக்கிட்டே இருக்கும். இது எவ்வளவு நாளைக்கு, நிலைமை எவ்வளவு நாளைக்கு இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கும்? விவசாயம் மட்டுமல்ல, நம்முடைய தொழில், கொங்கு நாட்டினுடைய தொழில், கொங்கு நாட்டை முன்னேற்றிய ஒரு முக்கியமான தொழில் என்று சொன்னால் ஜவுளி தொழில், விசைத்தறி, ஸ்பின்னிங் மில். அந்த இரண்டினுடைய நிலைமை இன்றைக்கின்ற இதையெல்லாம் உருவாக்கியது அரசாங்கம் கிடையாது, இதையெல்லாம் உருவாக்கியது கொங்கு நாட்டு மக்கள் தன்னுடைய கடின உழைப்பால். இத்தனை தொழில்களையும் உருவாக்கி தமிழக அரசாங்கத்திற்கு 50% வருமானத்தை கொடுப்பது கொங்கு நாடு என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட அந்த தொழில் இன்றைக்கு அழிவு பாதையிலே. ஏதோ 3 மாசத்துக்கு மோசமா இருக்கும், அப்புறம் சரியாயிரும் அப்படிங்கிற நிலைமை இல்லை. அந்த தொழிலிலே ஈடுபட்டிருப்பவர்களும் யோசித்து பார்த்தாக வேண்டும். குஜராத்திலையும் மகாராஷ்டிராவிலையும் வேறு மாநிலங்களிலிருந்து பஞ்சை கொண்டு வந்து இங்க நூலாக்கணும். ஆனால் இன்றைக்கு குஜராத்திலும் மகாராஷ்டிராவிலும் ஆந்திராவிலும் ஸ்பின்னிங் மில் அதிகமாக, நூற்பாலைகள் அதிகமாக வந்து விட்டது. எதுக்கு அவன் பஞ்சை இங்க கொடுத்து நூல் எங்கிருந்து வாங்கணும்? அங்கேயே அதை செய்யறாங்க. இந்த அரசாங்கமும் தொழில்துறையும் ஒன்று சேர்ந்து இதற்கான தீர்வு என்ன என்பதை யோசித்தாக வேண்டும். தமிழ்நாட்டில் பருத்தி எங்க விளையுது? பருத்தி விளைச்சல் குறைய குறைய அரசாங்கமும் யோசிச்சு பார்த்திருக்கணும், தொழிலில் இருப்பவர்களும் யோசித்து பார்த்திருக்க வேண்டும். பருத்தி விளைச்சலை குறைத்திருக்க கூடாது, பருத்தி விளைச்சலை தமிழகத்திலே அதிகப்படுத்தி இருக்க வேண்டுமே ஒழிய அது குறைந்திருக்க கூடாது. இப்போது நூற்பாலைகளுக்கு, விசைத்தறிகளுக்கு தேவையான பொருட்களை நாம் இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய அந்த நிலைமையில் இல்லை. இந்த தொழில் இன்றைக்கு அழிந்து கொண்டிருப்பதற்கான காரணம் இதுதான். குஜராத்திலும் மகாராஷ்டிராவிலும் ஆந்திராவிலும் இந்த தொழிலுக்கு அதிகமான சலுகைகளை கொடுத்து தமிழகத்தில் இருக்கிற அந்த தொழில்களை அங்கே மாற்றிவிட்டார்கள். அந்நிய முதலீடுகளை, முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு தமிழக அரசு ஒரு மாநாடு நடத்தியதிலே எந்த விதமான குறையும் கிடையாது. அந்த முயற்சியை பாராட்டுகிறோம். ஆனால் புதிய முதலீடுகள், நீங்கள் சில ஆயிரம் கோடிகளை உள்ளே கொண்டு வரும் பொழுது இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற ஜவுளி தொழில், பல ஆயிரக்கணக்கான கோடிக்குள்ள தொழில் முடங்குகிறது என்று சொன்னால், வேறு தொழில்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை விட இருக்கின்ற தொழிலை காப்பாற்றுவது முக்கியம் என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஜவுளி தொழில் மட்டுமல்ல, இங்க இருக்கின்ற மோட்டார் பம்பு தொழில், மற்ற இன்ஜினியரிங் தொழில் அத்தனையுமே இன்றைக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றது. அதே சமயத்தில் படிச்சவனுக்கு வேலையும் இல்லை.
ஒரு அப்பா என்கிட்ட சொன்னார், தொழில் பண்றார், மகன் பிஏ பண்ணியிருக்கிறான். பிஏ படிச்ச மகனுக்கு 6000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைக்கல. 6000 ரூபாய் தான் சம்பளம் கேட்கிறான் பிஏ படிச்சுட்டு. ஆனா அவர் சொல்றாரு 6000 ரூபாய்க்கு வேலை கிடைக்கல மகனுக்கு. அவர் காருக்கு 12000 ரூபாய் கொடுத்தா கூட டிரைவர் கிடைக்கல. எங்கே போய் கொண்டு இருக்கிறோம்? படித்தவர்களுக்கு வேலை கிடையாது. அதையெல்லாம் கவனத்தில் இன்றைக்கு கொள்ள வேண்டிய சூழ்நிலை. கொங்கு நாட்டை பொறுத்தவரை வேலையை பற்றி நம்ம கவலைப்பட்டதே கிடையாது. என்னடா ஒரு லாரி வாங்கி கொடுத்தா பொழைச்சுக்க வேண்டாம், 2 தறி வாங்கி கொடுத்தா பொழைச்சுக்க வேண்டாம். இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தைரியம் இல்லை. இன்னைக்கு தொழில் அவ்வளவு மோசமாக இருக்கின்றது. வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம். கொங்கு நாட்டினுடைய உரிமைகளை வருந்தி வருந்தி கேட்கிறோம் என்று சொன்னால், தமிழக அரசியல் இன்றைக்கு கொங்கு நாட்டை சார்ந்த 8 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். 30 அமைச்சர்களிலே 8 அமைச்சர் கொங்கு நாட்டை சார்ந்தவர். பெருமையா இருக்கா? எத்தனை சதவீதம்? 25%, 27%. ஆனால் தமிழக அரசிலே வேலையில் இருக்கிற கொங்கு நாட்டுக்காரன், அரசு வேலைகள் இருக்கிற கொங்கு நாட்டுக்காரன் 3%. 27% அமைச்சர்களை கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசு வேலையில் இருக்கிற கொங்கு நாட்டுக்காரன் 3%. எங்க போய் சொல்றது? இடைப்பட்ட காலத்தில் எதையாவது வச்சு பொழைச்சுக்கலாம் அப்படின்னு இருந்ததனால அரசு வேலைகளை பற்றி நாம் கவலைப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு தொழில் மோசமாக இருக்கிற இந்த சூழ்நிலையிலே அரசு வேலை வேண்டும், நாம் போராடுகிறோம் என்று சொன்னால், கொங்கு நாட்டினுடைய இளைஞர்களுக்கு அரசு வேலை வேண்டும். நம்முடைய உரிமையை கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கொங்கு நாட்டு மக்கள் அத்தனை பேரும் வித்தியாசம் பார்க்காமல் ஒற்றுமைப்பட்டோம் என்று சொன்னால், இந்த கொங்கு நாட்டிற்காக ஒற்றுமைப்பட்டோம் என்று சொன்னால், குறைந்தபட்சம் 50 சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் உருவாக்க முடியும். 50 சட்டமன்ற உறுப்பினர்களை கொங்கு நாட்டிலே உருவாக்கினோம் என்று சொன்னால், நாம் கை காட்டுபவர்கள் தான் தமிழகத்திலே ஆட்சி அமைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலை அமைந்தால், கொங்கு நாட்டினுடைய குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும் என்றால், கொங்கு நாட்டினுடைய விவசாயம் பாதுகாக்கப்படும் என்று சொன்னால், நாம் செய்கின்ற அத்துணை தொழில்களும் பாதுகாக்கப்படும் என்று சொன்னால், நம்முடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்படும் என்று சொன்னால், கொங்கு நாட்டுக்காரனுக்கு என்ன தயக்கம்? ஒற்றுமைப்படுவதற்கு என்ன தயக்கம்? எந்த தயக்கமும் இல்லாமல் கொங்கு நாட்டுக்காரர்கள் அத்துணை பேரும் ஒற்றுமைப்பட வேண்டும். அதைத்தான் இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள். கொங்கு நாட்டினுடைய இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். இளைஞர்கள் அத்தனை பேரும் அரசியலுக்கு வர வேண்டும். இந்த நாட்டை, கொங்கு நாட்டை பாதுகாக்க வேண்டும். அதற்கு தயாராக வேண்டும் என்றுதான் கலாச்சாரத்தை பாதுகாக்க இந்த மாநாட்டை இங்கே நடத்திக் கொண்டிருக்கின்றோம். கொங்கு நாட்டை தாக்குகின்ற அடுத்த வெடிகுண்டு என்னவென்றால், மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லையிலே வட கிராமங்களிலே மாவோயிஸ்டுகளுடைய நடமாட்டம். அதை தடுப்பதற்கு காவல்துறை தடுமாறுகிறது. 3 மாநில காவல்துறையும் அதை தடுக்கின்ற முயற்சிகளை இறங்கி இருந்தாலும் அதை தடுப்பதற்கு தடுமாறுகிறார்கள். கூலிப்படை இறங்கி இருக்கின்றது. கூலிப்படை இறங்கி சோமனூரிலே, பள்ளிப்பாளையத்திலே, திருச்செங்கோட்டிலே, கோயம்புத்தூரிலே
ஆதாய கொலைகள் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய அந்த அவசியம் இன்றைக்கு தமிழக அரசிற்கு இருக்கின்றது. அதை ஆட்சியில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ திட்டங்களை கேட்கின்றோம், ஆனால் வெள்ளலூரிலே குப்பை கிடங்கு வேண்டாம் என்று சொல்லுகின்றோம். சின்ன வேடம்பட்டியிலே குப்பை கிடங்கு வேண்டாம் என்று சொல்லுகிறோம். அதை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். பெருந்துறையிலே கொக்கோ கோலா வேண்டாம் என்று சொன்னோம், வெற்றி பெற்றோம், தடுத்து நிறுத்தினோம். அதே போல நாம் ஒற்றுமைப்பட்டால் நம்முடைய திட்டங்களை கேட்டு பெற முடியும், நம்முடைய சந்ததியை வாழ வைக்க முடியும். காந்தி சுதந்திரத்திற்காக போராடிய பொழுது தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை புகழ்ந்து பேசினாராம். அவர் குறிப்பாக புகழ்ந்து பேசியது கொங்கு நாட்டினுடைய கலாச்சாரம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவானாராம், ரொம்ப நல்ல வேணாராம். எதிராளி தவறுகளே செய்தால் கூட மன்னிக்கின்ற ஒரு பழக்கம் கொங்கு நாட்டிலே பொதுவாக மக்களுக்கு இருக்கிறது என்று காந்தி சொன்னாராம். அடுத்த ஜென்மத்திலே நான் பிறந்தால் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார் மகாத்மா காந்தி. அப்படிப்பட்ட பெருமைகளுக்கு சொந்தக்காரர்கள் நாம். மன்னிக்க கூடாதவனை மன்னிக்கின்றோம், மன்னிக்க வேண்டியவர்களை மன்னிப்பது கிடையாது. சொந்த அண்ணன் தம்பிய மன்னிக்கிறது கிடையாது, நம்முடைய அப்பா அம்மாவை மன்னிக்கிறது கிடையாது, நம்ம கூட தொழில் பண்றவங்களை மன்னிக்கிறது கிடையாது. ஆனால் தேவையில்லாதவர்களை மன்னிக்கின்றோம். இப்போது நான் அமெரிக்காவுக்கு சென்ற போது கூட கொங்கு நாட்டினுடைய ஒரு பெண்மணி அங்கே மன்னிப்பை பற்றி ஒரு உரை நிகழ்த்தினார். குறிப்பாக அண்ணன் தம்பியை மன்னிக்க, தம்பி அண்ணனை மன்னிக்க, பெற்றவர்கள் குழந்தையை மன்னிக்க, குழந்தை பெற்றவர்களை மன்னிக்க, இது கொங்கு நாட்டிற்கு தான் அதிகம் தேவை என்பதை அங்கே அடித்து கூறினார்கள். அது உண்மை என்று எனக்கு கூட தெரிகின்றது. எல்லாத்தையும் மன்னிக்கிற நம்ம கட்சியில் இருக்க ஒருத்தரை மன்னிக்க மாட்டோம், நம்ம இன்னொரு பொறுப்பாளரை மன்னிக்க மாட்டோம். ஆனா அடுத்த கட்சி பொறுப்பாளரை கூட மன்னிச்சிருவோம், நம்மால மன்னிக்க மாட்டோம். அப்படி நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய சகோதரர்களை, நம்மோடு தினசரி பழகுகின்றவர்களை மன்னிக்கக்கூடிய அந்த பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த தேவை இருக்கின்றது. கொங்கு நாட்டினுடைய கலாச்சாரத்தில் இதுவெல்லாம் அடங்கும். ஆனால் இந்த கலாச்சாரத்தை அழிக்கின்ற முயற்சியிலே இறங்கி இருப்பவர்கள் எத்தனையோ பேர். என்ன சொல்றா? நான் சொன்ன மாதிரி சாமி கும்பிடுறத கொச்சைப்படுத்தலாம். நான் இன்னைக்கு கேட்கிறேன், பெரியார் பள்ளியில் படித்த அத்தனை பேரையும் கேட்கின்றேன், மேடை ஏறி கடவுளை கும்பிடக்கூடாது என்று சொல்லுவதற்கு யாருக்காவது தைரியம் இருக்கின்றதா? இன்னைக்கு தைரியம் இருக்கா சொல்லு. என்னைக்கோ சொல்லிட்டேன். இன்றைக்கும் அவர்களுடைய அரசியல் பிழைப்புக்காக பல்வேறு தலைவர்கள் இப்படி வாய்ப்பேச்சுக்களை கூட 10 பேர் கூட கிடையாது, தாலி அறுக்கிறம்பாம். தாலி அறுக்கிற வீரமணியை பல்லடத்திலே மேடையிலே அமர வைத்து வைகோ கட்சியை வளர்த்துகிறாராம். கொங்கு நாட்டிலே கட்சியை வளர்த்துவதற்கு தாலியை அறுப்பவராக கிடைத்தார். இப்படி நம்முடைய கலாச்சாரத்தை குறிவைத்து தாக்குகின்றவர்களை தடுக்க வேண்டிய கட்டாயம். கூடவே தமிழறிவு மணியன் நேற்றிலிருந்து அறிக்கை வர ஆரம்பித்து விட்டது. தேர்தல் வந்தால் அவர் அரசியலுக்கு வந்து விடுவார். இவங்க சேர்ந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும், தமிழகத்தை திருத்த முடியும். அவர் சொல்றதை கேட்கணுமா? அப்படி தமிழகத்திலே தவறான பாதையை காட்டக்கூடியவர்கள் அவர்களை அடையாளம் கொண்டு நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கின்றது. அதை புரிந்து கொண்டு கொங்கு நாட்டில் இருக்கிற மக்கள்
ஜாதிக்கு அப்பாற்பட்டு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாம் ஒற்றுமைப்பட்டோம் என்று சொன்னால் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அந்த காலகட்டம் இன்றைக்கு நினைச்சு பாருங்க. கடந்த 15 ஆண்டுகளிலே நம்ம கேட்டது எதுவாவது நடந்திருக்குதா? இது என்ன கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் எனக்கு மட்டும்தான் குறையா? கொங்கு நாட்டில் வாழுகிற மற்ற மக்களுக்கு அது குறையாக தெரியவில்லையா? அதை புரிந்து கொள்ள வேண்டும். கொங்கு நாடு மக்கள் அத்தனை பேரும் நான் சொன்னது போல அரசியலுக்கு அப்பாற்பட்டு, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு அத்தனை பேரும் கொங்கு நாட்டு மக்கள் என்ற உணர்வோடு ஒற்றுமைப்பட்டோம் என்று சொன்னால் விடிவு காலம் உண்டு. இன்னும் ஏமாற்றுவோர்களை நம்பிக்கொண்டு பல்வேறு அரசியல் கட்சிகளிலே லாபத்திற்காக இயங்குகின்ற தலைவர்களை பின்தொடர்ந்தோம் என்று சொன்னால் நாம் மீள்வது கஷ்டம். அதை இந்த நாட்டினுடைய, கொங்கு நாட்டினுடைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் காப்பாற்ற முடியும். அப்படி இன்றைக்கு கொங்கு நாட்டினுடைய தேவைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது, தொடர்ந்து நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்பதை இந்த மாநாட்டின் மூலமாக அறைகூவலாக அத்தனை பேருக்கும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது தொடர்ந்தது என்று சொன்னால் கொங்கு நாட்டை தனி மாநிலமாக பிரிக்க வேண்டும் என்ற அறைகூவல், அந்த போராட்டம் நாங்கள் மட்டுமல்ல, கொங்கு நாட்டு மக்கள் அத்தனை பேரிடத்திலும் வருவதை யாரும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொங்கு நாட்டை தள்ளிவிடக் கூடாது. அதை புரிந்து கொண்டு தமிழக அரசு இயங்க வேண்டும். யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பது தெரியாது. ஆனால் கொங்கு நாட்டினுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அதற்காக தொடர்ந்து போராடும் என்பதை உறுதியாக இந்த மாநாட்டின் மூலமாக எடுத்து சொல்லி மீண்டும் விவசாயிகளை அழைக்கின்றேன். இறந்து போன விவசாயிகளுடைய பிணத்தின் மீது கால் வைத்துத்தான் நீங்கள் இலவச மின்சாரத்தை அனுபவிக்கிறீர்கள். நீங்கள் இலவச மின்சாரத்தை அந்த தியாகத்தின் மூலமாக அனுபவிப்பது உண்மை என்றால் விவசாயிகள் அத்தனை பேரும் புரட்சிக்காக ஒற்றுமைப்பட வேண்டும். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய கூக்குரலாக கொங்கு நாட்டினுடைய தேவைகளுக்காக கொங்கு நாட்டு மக்கள் ஒற்றுமைப்பட வேண்டும். தமிழகத்திலே யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை கொங்கு நாட்டு மக்கள் முடிவெடுக்க வேண்டும். அந்த முடிவு நம்முடைய இளைஞர்கள் கையிலே இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். களமிறங்கினால் நிச்சயம் அதை செயலாற்ற முடியும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பெருந்திரளாக கோவை மாவட்ட மாநாடு என்று சொன்னாலும் பெருந்திரளாக மிகப்பெரிய அளவிலே கொங்கு நாட்டினுடைய குரல் மத்திய மாநில அரசுகளுக்கு கேட்கின்ற வகையிலே ஒன்று கூடியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் பொழுது, இந்த செய்தியை உலகெங்கும் கொண்டு செல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நிருபர்கள், பத்திரிகைகளுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் வந்திருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்திலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை ஆரம்பத்திலிருந்தே எங்களுக்கு உதவியாக இருக்கின்றார்கள். நினைத்து பாருங்கள், தீரன் சின்னமலையினுடைய சிலையை ஓரமாக அவிநாசி சாலையிலே வைத்தால் எவனுக்கு வலிக்குது? எவனுக்குடா வலிக்குது? நடுராத்திரில போய் காவல்துறையில கம்ப்ளைண்ட். தீரன் சின்னமலை யாரு? சுதந்திர போராட்ட வீரன்டா. தீரன் சின்னமலையினுடைய சிலையை
போக்குவரத்துக்கு தடை இல்லாமல் ஒரு ஓரமாக மாநாட்டினுடைய நுழைவாளிலே வைப்பதற்கு தடையா? காவல்துறையில கம்ப்ளைண்டா? ஆனால் காவல்துறை புரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த நேரத்திலே இந்த மாநாட்டினுடைய தீர்மானமாக கோவை மாநகரத்திலே விமான நிலையத்துக்கு எதிரிலே நிரந்தரமாக வீரன் சின்னமலையினுடைய சிலை வைக்கப்பட வேண்டும். அதற்கான கோரிக்கையும் போராட்டமும் தொடரும் என்பதை இந்த நேரத்திலே பணிவன்போடு அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதேபோல இங்கே தென்னை வாரியம் தேவையான ஒன்று. தென்னை விவசாயத்தை பாதுகாப்பதற்கு தென்னை வாரியத்தை அமைத்தாக வேண்டும். ரேக்லா, ஜல்லிக்கட்டு, மாடு கட்டி கோமணம் கட்டி விவசாயம் செய்கின்ற விவசாயிகளுக்கு அந்த ரேக்லாவும் ஜல்லிக்கட்டும் தான் ஒரு பொழுதுபோக்காக வீர விளையாட்டாக இருக்கின்றது. அது மற்றவர்களுக்கு என்ன தெரியும்? ஜல்லிக்கட்டுக்கும் ரேக்லாவுக்கும் அனுமதின்னு சொன்னா மாட்டை துன்புறுத்துறமா, ஆனா வெட்டி திங்கலாமா. மாட்டை வெட்டி திங்கிறதுக்கு தடை கிடையாது. ஆனா ரேக்லாவிலையும் ஜல்லிக்கட்டுலையும் மாடை உபயோகப்படுத்துறா, நம்ம மாட்டை துன்புறுத்துறமா, இவன் வெட்டி திம்பானாம். இந்த அனுமதிகளை அரசு கொடுத்தாக வேண்டும். அதே போல மீண்டும் விவசாயத்தையும் தொழிலையும் பாதுகாத்தாக வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கின்றது. கோவை மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டம். மலேசியாவிலிருந்து வந்திருக்கிற விருந்தினர்கள் உடனிடத்தில் கேட்டார்கள், கோவை மாவட்டத்தினுடைய ஜனத்தொகை என்னவென்று. 30 லட்சத்துக்கு மேலே கோவை மாவட்டத்தினுடைய ஜனத்தொகை. ஏன் இந்த கோவை மாவட்டத்தை இரண்டாக பிரிக்க கூடாதா? பொள்ளாச்சியை தலைநகரமாக கொண்டு ஒரு புது மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த மாநாட்டின் மூலமாக தமிழக அரசிற்கு வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு கூடியிருக்கின்ற நாம் எதையும் சாதிக்கக்கூடிய அந்த வல்லமை படைத்தவர்கள். வருகின்ற 2016 சட்டமன்ற தேர்தலிலே கொங்கு நாட்டினுடைய நிலைமை, கொங்கு நாட்டினுடைய அதிகாரம், கொங்கு நாட்டினுடைய அரசியல் அங்கீகாரம் பெறக்கூடிய அந்த திறமை கூடியிருக்கின்ற இளைஞர்களுக்கு இருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே உறுதிபட சொல்லி, இதுவெல்லாம் நாம் முழுமையாக ஒன்றுபட்டு முயற்சித்தால் முடியும் என்ற நம்பிக்கையோடு முடியும் 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 நம்மால் முடியும் முடியும் முடியும்